வேற நாட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாட்டு ராணுவத்தாலே அட்டாக் பண்ணப்பட்டு அந்த நாட்டு டெரிட்டரிக்குள்ளேயே விழுந்து அந்த நாடு எவ்வளவு தொலைவையும் கிடைக்காம அந்த நாட்டுல இருந்தே அந்த யுஎஸோட காலனர் யுஎஸோட ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்க அந்த சோல்ஜரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க நாட்டுக்கே திரும்பவும் மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு, எப்படி வேற ஒரு கண்ட்ரில விழுந்த ஒருத்தர், அதாவது இந்தியாலே வந்து அது நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போகும்போது அபிநந்தன் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ள விழுந்துட்டாரு. ஆனா விழுந்த உடனே அந்த பாராசூட் எங்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு உடனே அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு ராணுவம் உடனே போய் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனா ஈரான்ல யுஎஸ்ஏவோட ஏர்ஃபோர்ஸ் உள்ள என்ட்ராயி அட்டாக் பண்ண போகிறப்ப ஈரானோட மிசைல்னால அட்டாக் பண்ணப்பட்டு அந்த ஏர்ஃபோர்ஸ் கீழே விழுந்து நொறுங்குறப்ப டக்குன்னு வெளியே வந்த ஒரு பைலட் என்ன பண்ணிருக்காரு, அந்த நாட்டு டெரிட்டரிக்குள்ளேயே விழுந்து தப்பிச்சும் யுஎஸ்ஏக்கு திரும்பி வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஒவ்வொரு நிமிஷத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் 2 க்ரூவோட ஈரானுக்குள்ள ஃப்ரைடே என்ட்ரா இருக்கு. அந்த என்ட்ராய் உள்ள போகும்போது என்ன நடந்திருக்குன்னா வந்து வேற இடத்துல வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க, வேற இடத்த அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த யோசிச்சுட்டு இருக்கும்போது யுஎஸ்ஏவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போதான் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வேகமா அந்த யுஎஸ்ஏவோட F-15 ஃபைட்டர் ஜெட்டை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த அட்டாக் பண்ண போகும்போதே வந்து அந்த பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் காமிச்சிருக்கு. ஒரு மிசைல் வந்து நம்ம ஏர்பிளேன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு, நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. ரொம்ப வார்னிங் கொடுத்திருக்கு. உடனே அந்த பைலட் அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபாஸ்டர் ஜெட்டை வந்து இன்னும் வேகமா இயக்குறாங்க. இன்னும் வேகமா இருக்கும்போது யூஸ்வலா என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி மிசைல்லாம் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அட்டாக் பண்ணணும்னா இதுக்குன்னு தனியாவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குங்க. அதாவது வந்து ஃபிளேர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிளேரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் கூட பார்த்துருந்துருக்கலாம். அந்த ஃபிளேரை வந்து அந்த 2 பேரும் யூஸ் பண்றாங்க. அதுல முக்கியமா அதுல ரொம்ப அதிகமா பொசிஷன்ல இருக்கிறது வந்து அந்த WSO, அது வந்து அந்த ஃபிளைட்லயே இருக்க ஒரு காலனல். ஓகே, அந்த காலனல் பொசிஷன் வந்து எப்போ அவருக்கு வந்து அது கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 மணி நேரம் அந்த ஜெட் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். மற்றபடி இன்னும் 20 to 25 வருஷம் அதாவது ஏர்ஃபோர்ஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ்லயே ட்ரெயினா இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கர்னல் பொசிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கர்னல் என்ன பண்றாரு, இதெல்லாமே பார்த்துட்டு ஃபிளேர் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அதிகமா யூஸ் பண்ணியுமே அந்த மிசைலை தடுக்க முடியல. அந்த மிசைல் யுஎஸ்ஏவோட ஏர்கிராஃப்ட அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணவொடனே என்ன பண்றாங்க, அந்த 2 பைலட்டும் என்ன பண்றாங்க, எஜாக்குலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பைலட்டும் அவங்க எஜாக்குலேட் பண்ணிட்டு, அதாவது வந்து என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு மைன்யூட் செகண்ட்ல, அதாவது ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்தில் என்ன நடக்கும்னா அவங்க சீட்டு மட்டும் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு புஷ் பண்ணி வெளியே விழுந்துரும். அதாவது அந்த ஜெட்டை விட்டு வெளியே விழுந்துரும். அந்த ஜெட்டை விட்டு வெளியே விழுந்தோடனே என்ன நடக்கும்னா, அதாவது அந்த பாராசூட் ஓப்பன் ஆகி அவங்க அதே இடத்துல நியர்பை லேண்ட் ஏரியால ஜஸ்ட் லேண்ட் ஆவாங்க. அந்த லேண்ட் ஆகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா பாராசூட் ஸ்லோவாக லேண்ட் ஆகுது. அதாவது வந்து அந்த பக்கத்தில் அதாவது ஈரானோட ஆர்மி வந்து இதை பார்க்குறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச் ஆகிற இடத்துல இருந்தே இதை பார்க்குறாங்க. அந்த பைலட் இறங்கணும்னு எல்லாரும் அந்த பைலட்டை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பைலட் ஒவ்வொரு இடத்துல விழுகிறாரு. இது ஃப்ரைடே நடக்குது. அந்த பைலட் இறங்கணும்னு என்ன பண்றாரு, அந்த பாராசூட்டாலேயே தன்னை வந்து மறைச்சிட்டு அதாவது நியர்பை லேண்ட் ஏரியாவுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையில பாத்தீங்கன்னா ரொம்ப மரங்கள், ரொம்ப புல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மலை வந்து ஓரளவு மரங்களோட இருக்கு. அந்த மலைக்குள்ள என்ன பண்றாரு, அவர் என்டர் ஆகுறாரு. அந்த என்டர் ஆகிற நேரத்துல என்ன பண்றாங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆர்மியும் பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னை தானே பாதுகாத்துக்க பாத்தீங்கன்னா வந்து அது தனியாவே ட்ரெயின் பண்ணுவாங்க. யுஎஸ்ஏவோட SERE, அதாவது வந்து சர்வைவல் ட்ரைனிங். நீங்க வந்து ஏதாவது ஒரு எனிமி டெரிட்டரிக்குள்ள உளுண்ட அந்த இடத்துலயுமே உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துலயே சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எந்த ஒரு பேசிக் நெசசிட்டியும் இருக்காது. இருந்தாலும் எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாம நீ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி கோட் ஆஃப் கண்டக்டையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு வர்றது எப்படி அப்படின்றதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது யுஎஸ்ஏல மட்டும் இல்ல, இந்தியாலையும் இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏல இன்னும் அட்வான்ஸான ட்ரைனிங்கும் இருந்திருக்குங்க. அந்த SERE ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வைவல், எவாஷன், ரெசிஸ்டன்ட், எஸ்கேப்.
இதுதான் SERE. இப்போ என்ன நடக்குது? அந்த ஃப்ளைட்லேருந்து எஜாகுலேட் பண்ண ஒரு பைலட் என்ன பண்றாரு? ஈரானோட டெரிட்டரிக்குள்ள விழுந்துடுறாரு. ஈரானோட டெரிட்டரிக்குள்ள விழுந்த உடனே ஈரானோட ஆர்மி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப ப்ளீடிங் ஆகுதுங்க அந்த பைலட்டுக்கு. அந்த 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 இடத்துல விழுந்த உடனே பைலட்டுக்கு வந்து ப்ளீட் ஆகுது. யூஸ்வலா என்ன ஆகும்னா இந்த மாதிரி அதாவது ஜெட்ல இருந்து எஜாகுலேட் பண்ணும்போது ஜெட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 900 to 1500 கிலோமீட்டர் கிட்ட போகுங்க ஸ்பீடு. அந்த ஸ்பீட்ல இருந்து டக்குன்னு ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய புஷ்னால ஜஸ்ட் ஒரு எஜாகுலேட் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஸ்பைன் அந்த மாதிரி விஷயம்லாம் டேமேஜும் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அவர் கீழே விழுந்தோடனே அவர் என்ன பண்றாரு? சர்வைவல் ரேடியோ பீகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீகானை வந்து அதாவது என்ஸ்கிரிப்டடான ஒரு பீகான், அதாவது வந்து நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு, அதாவது USA நாட்டுக்கு தகவல் அனுப்புறது, என்னை காப்பாற்ற வாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அது வந்து அனுப்புறது. அந்த லொகேஷன் GPS லொகேஷனோட அந்த ஒரு பீகான் சர்வைவல் பீகானை வந்து அந்த பைலட் வந்து ஆன் பண்றாரு. அது டக்குன்னு எமர்ஜ் ஆகி ஆஃப் ஆயிருங்க. ஏன்னா வந்து அந்த எனிமி டெரிட்டரி வந்து அவங்களோட லேடார்ல வந்து இந்த சிக்னல் வந்து கிடைச்சிரும். அதனால வந்து இந்த இதை மட்டும், அதாவது இந்த சிக்னலை மட்டும் சென்ட் பண்ணிட்டு அது ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி நடந்திருக்கு. மத்தபடி அவர் என்ன பண்றாரு? சர்வைவல் கிட்ட, அதாவது வந்து அவரோட அந்த உடம்புல, அதாவது ஆர்மி அந்த யூனிஃபார்ம்ல இருக்க அந்த ஒரு ஜாக்கெட்டு, அந்த ஒரு சர்வைவல் கிட்டு, அது எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணிட்டு அந்த பேராசூட்லயே மறைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு? பக்கத்துல இருக்க ஏரியாக்குள்ள போறாரு. இது ஒரு 1 மணி நேரம் நடக்குதுங்க. இந்த அதாவது லொகேஷன்ல என்ன பண்றாங்க? ஈரான் ஆர்மி கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல ஈரான் கவர்மெண்ட்டே வந்து இவரோட தலைக்கு 55 லட்சம் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது எல்லா டெலிவிஷன்லயும் போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஈரானோட கவர்மெண்ட், ஈரானோட ஆர்மி சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ் குரூப் மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அதையுமே ஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் டிராஃபிக் ஆகுது. அந்த மலையை சுத்தி டிராஃபிக் ஆயிட்டு இருக்கு. இந்த எல்லாமே என்ன நடக்குதுன்னா, அந்த மலை வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஏரியாங்க. இந்த பைலட் என்ன பண்றாரு? அடுத்த ஒரு 3 மணி நேரம் நியர்பை ரீஜனுக்கு வந்து என்டர் ஆகுறாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா நியர்பை ரீஜனுக்கு என்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல காலையில அவர் போகிற மூமெண்ட்டை வந்து தவிர்க்கிறாரு. நைட்டு மட்டும்தான் அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாரு. இப் இப்ப நெனச்சு பாருங்க, எனிமி டெரிட்டரி சுத்தி ஒரு நாடே வந்து நம்ம தலைய வந்து தேடிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பேசிக்கான எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய பயம் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயங்க, யுஎஸ்ஏ ஆர்மி ரொம்ப வலவரிச்சு இந்த இடத்த, இந்த பைலட்ட வந்து தொலைவிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒண்ணு நடக்குது. அதாவது வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஏர்கிராஃப்ட் MC-130 டைப்பையோட ஹெலிகாப்டர் பிளாக் ஹாக்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏர்கிராஃப்டோட பாராசூட் ரெஸ்கியூ டீம் எலைட் யூனிட்டோட யுஎஸ்ஏவோட ஆர்மி என்ன பண்றாங்க? இந்த லொகேஷன்லாம் மேப் பண்ணிட்டு அடுத்த 36 மணி நேரத்துல, அதாவது 1.5 நாள்ல என்ன பண்றாங்க? அவங்க டைரக்ட்டா ஈரான்குள்ளே என்டர் ஆகி அந்த பைலட்ட தூக்குறாங்க. அந்த பைலட்ட, அதாவது தன்னோட நாட்டோட பைலட்டையே அவங்களே வந்து திரும்பவும் அவங்க நாட்டுக்கே கொண்டு போறாங்க. அவங்க வரும்போது என்ன நடக்குதுன்னா வந்து சின்னதாவே, அதாவது வந்து அவங்க ஆல்டிடியூட் அந்த ஹைட் வந்து கம்மியாவே வந்து அந்த அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே மாரி அவங்களோட அந்த ஹைட் கம்மியாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர், சாப்பர்ஸ் எல்லாமே வருது. ஏன்னா வந்து எனிமியோட ரேடார்ல பற்றக்கூடாது அப்படின்றதுல. யூசுவலா என்ன நடக்கும்னா வந்து எனிமியோட டெரிட்டரிலாம் உள்ள போகும்போது ரொம்ப ஹைட்டா போக மாட்டாங்க. ஏன்னா ஈஸியா ரேடார்ல சிக்கிரும். அதனால வந்து கொஞ்சம், அதாவது ஹைட் வந்து கம்மியா தான் அவங்க போவாங்க. ஸோ இந்த மாரி போயிட்டு என்ன பண்றாங்க? டைரக்ட்டா ஒரு இடத்துல லேண்ட் ஆகி அந்த இடத்த வந்து முன்னாடியே CIA வச்சு இறங்கலாமா? இல்லையா? அப்படின்றத வந்து மேப் பண்ணி ஒரு நைட் விஷனோட இன்ஃப்ராரெட்டோட ஒரு செக்யூர் கோடோட என்ன பண்றாங்க? அந்த பைலட்ட மீட்குறாங்க. மீட்டுட்டு ரொம்ப ரேப்பிட் ஆக்ஷனால வெளிய